வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கிய தலைப்பு அஸ்த நட்சத்திரத்தின் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அஸ்த நட்சத்திரம் என்பது கன்னி ராசியில் இருக்கிறது. காலப்புருஷனுக்கு 6ஆம் ராசியான கன்னி, அந்த கன்னி ராசியில் நடுநட்சத்திரமாக அஸ்தம் விளங்குகிறது. அஸ்தம் நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் இருக்கிறது. அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன? பெரும் சண்டை சச்சரவுகளை மூட்டக்கூடியவன், பொய் சொல்லக்கூடியவன், ஆணவக்காரன், சுயநலம் மிகுந்தவன், தினசரி நடவடிக்கைகளில் மரபு சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவன், பசு போன்ற கால்நடைகளை அன்பாக பராமரிக்கக்கூடியவன். இதுவே அஸ்தம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை கவனிக்கணும். அந்த அஸ்தம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பார்க்கணும். அரிய பண்புகளை உடைய உத்தமசீலன், செய்ய தகுந்தது எது என்று தெளிந்து சிந்திக்கக்கூடியவன். இவனது இளம் பருவத்தில் அன்னை இறந்து போவாள். ஆடனுடன் பாடலை கேட்டு ரசிப்பவன், அதிகம் பேசக்கூடியவன், கலகலகலகலகல என்று அழகாக பேசக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சரி, இதுவே அஸ்தம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அஸ்தம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன? பகைமை உணர்ச்சி கொண்ட உள்ளத்தை உடையவன். இவனுடைய தந்தை இவனது இளம் பருவத்திலேயே இறந்து போகிறான். சூதுவாதம் கொண்டவனாக இருக்கிறான். வியாதியஸ்தன், வணிக நோக்கம் கொண்டவன். இதுவே அஸ்தம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அஸ்தம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன? அறநெறியில் வாழ்க்கை நடத்தக்கூடியவன், கொடையாளி, நெடிது உயர்ந்த தோற்றம் உடையவன், களிப்புகளை உடையவன், தகுதிகள் கொண்டவன், தாய்க்கு ஏற்ற தனையன், உண்மையானவன், புகழுடையவன். இதுவே அஸ்தம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அப்போ அஸ்த நட்சத்திரத்தோட 4 பாதங்களையும் நம்ம பார்த்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்று சேருங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ண பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு உபயோகப்படும்படியாக பயன்படும்படியாக போடுறேன். விளக்கமா? வாழ்க வளர்க, அனைவரது வாழ்வும் சிறக்கட்டும், அனைவரது மகிழ்ச்சியும் ஓங்கட்டும். நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.